மக்களே காலையில் 5 மணி டைமு. இது நல்ல இந்த டைமுக்கு எல்லா டிரைவர்ஸுக்கும் நல்ல தூக்கமாக இருக்குது. அதனால் ஒரு ஐடியா என்னென்னா, இந்த மாதிரி காலையில் தண்ணி ஊற்றிட்டு ப்ரெஸ்ஸாக கழுவிட்டோம்னா போதுங்க, நல்லா சுறுசுறுப்பு ஆகிக்கலாம். அப்புறம் ப்ரெஸ்ஸப் ஆகிக்குது, சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் தூக்கம் எங்கே போகுதுன்னே தெரியாது. ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம நம்பியூர்லேருந்து வாட்டர் ஹோஸ் ஏற்றிட்டு திருநெல்வேலி மாவட்டம் சுரண்டைக்கு தாங்க போகிறோம். வாங்க நைட் ரைடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வண்டிக்கு அப்படியே ஒரு பூசை போட்டுட்டு அப்படியே கிளம்பலாம் மக்களே. மக்களே பூச்சை போட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு டீசல் அடிக்க வந்தாச்சு. நம்பியூர் ரவுண்டானா இனி போய் டீசல் அடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான் மக்களே. இன்றைக்கி திருநெல்வேலி மாவட்டம் சுரண்டைக்கு தான் போகிறோம். மக்களே ஒரு வழியாக நம்பியூரில் டீசல் ஃபுல் பண்ணிவிட்டு கிளம்புறோம். அண்ணன் டீசல் அடிச்சிருக்காரு பாருங்கள். ஃபுல் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதுதான். டீசல் ஃபுல் பண்ணியாச்சு. இன்றைக்கி திருநெல்வேலி மாவட்டம் சுரண்டை தான் கிளம்பிட்டு இருக்க மக்களே. மக்களே டைம் கரெக்டாக 11:36. நாம் இப்போ தான் டீசல் அடிச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறோம். காலையில் ஒரு 7 மணிக்குள்ளே திருநெல்வேலி சுரண்டை போயிடுவோன்னு நினைக்கிறேன். வாங்க போவோம். மக்களே டைம் கரெக்டாக 12. சேவூர் ரவுண்டானா ரீச் பண்ணிட்டோம். இனி மக்களே நாம் இப்போ தாராபுரம் பக்கமாக ரீச் ஆகிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 1:36. நைட்டு சாப்பிடலை, சாப்பிட்டா தூக்கம் வரேன்னு சாப்பிடலை. நிறுத்தி ஒரு டீஎஸ் சாப்பிட்லான்னு இருக்கேன். லைட்டு ஒரு பண்ணையுமே ஒரு டீயும் அடிச்சோம்னா வேலை முடிஞ்சுது. ஏன்னா அதிகமாக சாப்பிட்டா நைட்டில் வண்டி ஓட்ட முடியாது மக்களே. ஒரு பேக்கரி வந்துருச்சு. இனி நம்ம டீ சாப்பிட்டு கிளம்பி வீர வேண்டியதுதான் மக்களே. நல்லா தூக்கம் வருது மக்களே. மக்களே ஒரு வழியாக டீ சாப்பிட்லான்னு நிறுத்தியாச்சு. தாராபுரம் தீரன் பேக்ஸு. வாங்க மக்களே ஒரு டீ சாப்பிடலாம். மக்களே ஒரு டீ ஒரு ராய் கூட சாப்பிடலாம் வாங்க. மக்களே ஒரு வழியாக தாராபுரத்தில் டீ சாப்பிட்டு தாராபுரம் பஸ் ஸ்டாண்டு கிட்ட போயிட்டுருக்கோம். இனி அடுத்தது ஒட்டஞ்சத்திரம். ஒட்டஞ்சத்திரம் போய் அப்படியே செம்பட்டி, செம்பட்டியிலேருந்து மதுரை. மக்களே டைம் கரெக்டாக ஒரு 2:27. நாம் தாராபுரத்துலேருந்து கள்ளிமந்தை ரீச் ஆயாச்சு. இனி அடுத்தது ஒட்டஞ்சத்திரம். மக்களே டைம் கரெக்டாக 2:45. ஒட்டஞ்சத்திரம் ரீச் பண்ணியாச்சு. மக்களே டைம் கரெக்டாக 3:30. நாம் இப்போ செம்பட்டி ரவுண்டானா வந்தாச்சு. இனி அடுத்தது மதுரை. மதுரைக்கு இன்னும் 53 கிலோமீட்டர் இருக்குது மக்களே. மக்களே ஒரு வழியாக செம்பட்டியிலேருந்து திண்டுக்கல் பைபாஸ் வந்துட்டோம். இனி என்ன டோல்கட் பக்கம். டோல்கட்லேருந்து மதுரைக்கு ஒரு இன்னொரு 47 கிலோமீட்டர். லெஃப்ட் போனால் திண்டுக்கல், ரைட்டில் போனால் மதுரை. மக்களே டோல்கட் வந்தாச்சு. மக்களே டைம் கரெக்டாக 4:25. நம்ம மதுரை ரீச் பண்ணிட்டோம். மதுரை லெஃப்ட் கட் பண்ணால் 12 கிலோமீட்டரு. திருநெல்வேலி 162, கன்னியாகுமரி 244. நாம் ஸ்ட்ரைட்டாக போகிறோம். மக்களே நாம் இப்போ மதுரையை தாண்டி விருதுநகர் ரோட்டில் ஒரு காபி கடையில் நிற்கிறோம். காப்பி குடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, லோடு ஏற்றுற லோடு மேனு காய்கறி வண்டியில் எவ்வளோ ஒரு ஆனந்தமாக வண்டியில் படுத்து தூங்கிட்டு ஒரு காப்பி குடிச்சிட்டு இப்போ தான் உட்காந்துருக்காங்க பாவம்.
மக்களே காலையில் 5 மணி பயங்கர தூக்கம். அப்படியே மூஞ்சி கழுவிக்கலான்ட்டு நிறுத்தியிருக்கேன். வாங்க மக்களை காப்பி குடிக்கலாம். மக்களே மதுரை ரீச் பண்ணி நாம் இப்போ விருதுநகர் ரோட்டில் இருக்கிற டோல்கட் வந்தாச்சு. மக்களே விருதுநகர் 32, திருநெல்வேலி 140, கன்னியாகுமரி 220. நாம் இப்போ ராஜபாளையம் பிரிவிலிருந்து கட் பண்ணி ராஜபாளையத்து வழியாக போயிடலாம். மக்களே ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கு, போயிட்டே இருக்கிறோம். டைம் கரெக்டாக 5:45 காலையில். நைட்டு அங்கே வண்டி எடுத்தது 12 மணிக்கு பக்கமாக இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கேயுமே நிறுத்தலை, டீ சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் நிறுத்திருக்கிறேன். தூக்கமே இல்லை, வந்துட்டே இருக்கேன். சீக்கிரம் போயிடணும் அப்படின்ட்டு தூக்கம் வர்றதுக்குள்ளே போயிடலான்ட்டு வந்தால் இங்கேயே விடிஞ்சிட மாட்டேங்குது. சுரண்ட போகிறக்குள்ளே எப்படி 9 மணி ஆயிரும். டிராஃபிக் ஆகிறக்குள்ளே சீக்கிரம் போயிடலான்னு வந்தேன், முடியல மக்களே. அப்படியே போயிட்டுருக்கேன். தொண்டை கட்டிருச்சு, எப்பா டயர்டு வேறு. மக்களே டைம் கரெக்டாக 5:50. இங்கே பாருங்கள், ஒரு பக்கம் ஒரு கோயிலை பார்த்தேன், என் மனசே கேட்கல, அப்படியே நிறுத்திட்டேன். இங்கே பாருங்கள், அந்த அருவாள் மட்டும் பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு. அந்த குதிரை மேலே பாருங்கள், சாமி பயங்கரமாக உட்காந்துருக்காரு. அந்த அருவாள் பாருங்கள், அந்த கோயிலுக்குள்ளேருந்து இந்த குதிரை மேலே எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள் மக்களே. பயங்கரமாக இருக்குது. சாமி கடவுளே நல்லபடியாக போயிட்டு வரணும். ராஜபாளையம், திருநெல்வேலி, சங்கரங்கோயில், கொல்லம் எல்லாமே ஸ்ட்ரைட்டு. ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கமாக வந்துட்டு மக்களே. விடிஞ்சிருச்சு, இன்னும் ரெஸ்ட் இல்லை, அப்படியே போயிட்டே இருக்கேன். மக்களே இங்கே பாருங்க, நம்ம மாப்பிள்ளை தூங்கியே இருக்கான். நைட்டும் தூங்குறான், காலையிலையும் தூங்குறான் பாருங்க. மக்களே ஸ்ரீவில்லிபுத்தூர் ரவுண்டானா. மக்களே ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து ராஜபாளையம் புதிய பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். இங்கே பாருங்க, பெரிய பஸ் ஸ்டாண்ட் இது. ராஜபாளையம் புது பஸ் ஸ்டாண்டு பாருங்க மக்களே. இது ராஜபாளையம் புது பஸ் ஸ்டாண்டு. சங்கரங்கோயில் இன்னும் 30 கிலோமீட்டர், திருநெல்வேலி 84 கிலோமீட்டர். மக்களே டைம் கரெக்டாக 7:36. சங்கரங்கோயில் ரீச் ஆயாச்சு. அடுத்தது சுரண்டை. நம்ம இப்போ சங்கரங்கோயிலில் தான் இருக்கோம். சிக்னல் வருது, சிக்னலில் ரைட் எடுத்தால் சுரண்டை போய் லோடு இறக்கிட்டு ரிட்டர்ன் ஆக வேண்டியதான் மக்களே. இங்கெல்லாம் நேற்று சாயந்தரம் மழை பெஞ்சிருக்கு. ரைட் எடுத்தோம்னா சுரண்டை, வேலப்பநாடாரூர். மக்களே சங்கரங்கோயில் ரயில்வே ஸ்டேஷன். மக்களே டைம் கரெக்டாக 8 மணி. நைட்டு சாப்பிட்லையா, பசிக்குது, தூக்கம் வந்துதா, அதனால் சாப்பிட்ல. இப்போ சாப்பிட்லான்னு இங்கே ஒரு ஹோட்டலுக்கு போகிறேன், சுரண்டைக்கு பக்கம். வாங்க மக்களே சாப்பிடுவோம். மக்களே வாங்க இட்லி சாப்பிட்லாம் காலையில். சூப்பர், வாங்க சாப்பிடுவோம். நம்ம மாப்பிள்ளை பாருங்க இட்லி சாப்பிட சாப்பிட்டுருக்கா காலையில். மக்களை ஒரு வழியாக சாப்பிட்டாச்சு, இனி கிளம்பியாச்சு. இன்னொரு 20 கிலோமீட்டர் தான் சுரண்டை. லோடு இறக்கிட்டு கிளம்ப வேண்டியதை. வெயில் வேறு வருது. வாங்க மக்களை பார்ப்போம். மக்களை இன்றைக்கி நம்ம சுரண்டையில் வந்து லோடு இறக்கியாச்சு. இனி கிளம்ப வேண்டியதான். இந்த பையன் தான் பயங்கரமாக வேலை செய்கிற பையன். மக்களை சுரண்டையில் லோடு இறக்கியாச்சு. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் மக்களே.